வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் கேட்டிருக்க அட்வான்ஸ் மேக்ஸ் தான் பார்க்க போறோம். அதில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஜாமெட்ரியில் கேட்டிருக்க சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அந்த டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா which types of triangle do the centroid, incenter, circumcenter and the orthocenter of a coincide the same point. இது எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் எதுன்னு கேட்குறாங்க. சென்ட்ராய்டுங்கிறதும் ஈக்குவலா இருக்கும், இன்சென்டருங்கிறோட சைட்ஸ் சேமா இருக்கும், சர்க்கும் சென்டர்னாலும் ஈக்குவலா இருக்கும், ஆர்த்தோ சென்டர்னால ஈக்குவல். இது எல்லாமே கோயின்சைடா இருக்கிறது. ஐசோசெல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வேற வேற சைட்ஸ் அளவுகள் வேற வேறையா இருக்கும். ரைட் சைடு அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும் இல்லையா? ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னா மூணு பக்கமும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கிறது இது ஒண்ணுதான். ஸோ ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் தான். இது எல்லாத்துக்கும் சேம் பாயிண்ட்டை மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா ஒரு இன்ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி இருக்கும், அதோட சைட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்ப சைன்ஸ்னா இது என்ன ஃபார்முலா மெத்தட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பித்தாகரசு தேற்றம். அப்படிங்கும்போது ஹைப்போதெனியஸ் கொடுத்துருக்காங்க, பர்பெண்டிகுலர் கொடுத்துருப்பாங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பர்பெண்டிகுலர், செகண்ட் பேஸ், தேர்ட் ஒன் ஹைப்போதெனியஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேடியஸ் இன் ரேடியஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பர்பெண்டிகுலர் பிளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போதெனியஸ் டிவைடட் பை 2 இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். பேஸையும் பர்பெண்டிகுலரையும் ஆட் பண்ணி ஹைப்போதெனியஸோட மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? பிளஸ் 8 15 minus 17 divided by 2. ஓகே, இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 23 minus 17 அப்படின்னா divided by 2 equal to 6 divided by 2. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர். அப்போ 3 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுல ஏபிசிங்கிறது 70 டிகிரி, ஏசிபி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரா பண்ணிக்கலாம். இதுல ஏ அண்ட் பி சின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசி அப்ப இதோட சைடு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 70 டிகிரி. ஏசிபி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா OBS இன்சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓங்கிறது என்னது? இன்சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைன் BOC என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த BOC இதுதான் ஓன்ற பாயிண்ட். அப்போ BOC என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்குறாங்க. இதோட சைடை தான் நம்மள என்ன பண்றாங்க? கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஆங்கிள் என்னங்கிறது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதோட பாதியாக தான் ஆப்போசிட் சைடு. எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா டோட்டல் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும் இல்லையா? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? எப்பயுமே ஒரு ட்ரையாங்கிள் 180 டிகிரி இருக்கும். இதோட ஆப்போசிட் இன்சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட இன்சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைடு இதோட பாதியா தான் இருக்கும் அப்படிங்கறதா மீனிங். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி 70 டிகிரி கொடுத்துட்டாங்க, பிளஸ் 50 டிகிரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட பாதியா தானே இருக்கும்னு சொன்னேன். ஸோ இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்? BACன்னு கொடுத்துருக்காங்களா? இதோட பாதி தான் என்னவா இருக்கும்? 180 டிகிரி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருமா? இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஆட் பண்ணி இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க 60ன்னு கிடைக்கும் இல்லையா? இந்த 60 டிகிரியில பாதி தான் என்னது? BAC அவங்க சொல்ற ஆங்கிள். அப்ப BACங்கிறது என்ன கிடைச்சிருச்சு? நம்மளுக்கு 30 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. ஆனா 30 டிகிரி இதோட ஆங்கிள் கிடையாது. நீ நம்ம கேட்கறது BOC தான் கேட்கறாங்க. ஸோ BOC வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இதோட ஆப்போசிட் ஆங்கிள்னா பர்பெண்டிகுலர்னா இது என்னதான் இருக்கும்? 90 டிகிரி இருக்குமா? ஸோ 90 டிகிரி இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 120 டிகிரி இருக்கும். அப்போ 120 டிகிரி தான் அந்த BOC யோட வேல்யூ. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா ஹைப்போதெனியஸ் ப்ராப்ளம், அந்த பித்தாகரசு தேற்றம் ஞாபகம் வரணும். ஓகேவா? இஃப் லென்த் ஆஃப் த 2 sides கண்டெய்னிங் ரெண்டு சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 and 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டா ஏரியா தானே. அப்ப ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? half BH பேஸும் கொடுத்துருக்காங்க,
அண்டு ஹச்சும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 3. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 6ங்கிறது ஏரியா கிடைச்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? ஏரியா ஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க இன்னும் அப்படின்னா சைடு கண்டைனிங் triangle right angle 4 cm and 3 cm radius of its incircle னு கேக்குறாங்க. radius ஓட incircle, radius ஓட incircle அப்படின்னா area is equal to r into s. ஓகேவா? ஏரியா ரேடியஸ் இன்ட்டு எஸ், இதுதான் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ ஆர் மட்டும் வேணும், சைடை கண்டுபிடிக்கணும். சைடோட வேல்யூ என்ன அப்படின்னா ஹைபோதினியஸ், நம்மளுக்கு 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செமி பெரிமீட்டர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். செமி பெரிமீட்டர் அதாவது ஹாஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா a plus b plus c divided by 2. a plus b plus cங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது? a கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க, c தெரியாது. ஸோ c கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைபோதினியஸ் தான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? பித்தாகரஸ் தேற்றம். அப்போ பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஹைபோதினியஸ் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பேஸ். இதை தானே பண்ணுவோம். நம்மளுக்கு பெர்பெண்டிகுலரும் பேஸும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 ஸ்கொயரு அண்டு 3 ஸ்கொயர்டு. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நன்னாங்க 16 3 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஹச் ஸ்கொயர். ஹைபோதினியஸ் என்னன்னு தெரிஞ்சிருமா? 9 10 25. அப்போ 25 ரூட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஹச் எவ்வளோன்னு கிடைச்சிரும்? 5ன்னு கிடைச்சிரும். அப்போ ஹச் என்னன்னு சி என்னன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணுவோமா? 4 இருக்கு, ஏங்கிறது 4 எடுத்தோம்னா பிங்கிறது 3 பிளஸ் சி அப்படிங்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்கு? 5. இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். அப்ப 12 டிவைடட் பை 2 இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்ப 6ங்கிறது என்னது? சைடு. ஓகேவா? அப்ப சைடு செமி பெரிமீட்டர் சைடும் கிடைச்சிருச்சு. இப்ப இதை ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம்னா ரேடியஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? ஏ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏரியா 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எஸ் என்ன எழுதியிருக்கோம்? 6. அப்ப இதையும் என்னன்னு வந்துச்சுன்னா கட் ஆயிடும். அப்ப ஆறுங்கிறது என்ன வேல்யூவா இருக்கும்? 1 இருக்கும். அப்ப ரேடியஸ்ங்கிறது 1 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல எது கரெக்ட் அப்படின்றது தான் கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன் எனி ட்ரையாங்கிள் த கன்கரண்ட் பாயிண்ட் மீடியன் இஸ் எ சென்ட்ராய்டு. கரெக்ட் தான். என்ன அப்படின்னா ஒரு கன்கரண்ட் பாயிண்ட்ங்கிறது மீடியன்ங்கிறாங்க, அதை சென்ட்ராய்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? கன்கரண்ட் பாயிண்ட் மீடியன் அண்ட் சென்ட்ராய்டுன்னு தான் ஒரே நேமா தான் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்பெண்டிகுலர் லைன், ஒரு சைட்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும்னா இது எப்படி இருக்கும்னா ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணும். இது சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம் அல்லது இதை மீடியன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கு? கரெக்டா இருக்கு. If any triangle concurrent point altitudes it's the orthocenter. altitude angle-ம் orthocenter-ம் சேம் ஒரே மீனிங் தான் சொல்லுது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையறேன் அப்படின்னா இதுக்கு ஆல்டிடியூட் ஆங்கிள்னா இது, இதுக்கு ஆல்டிடியூட் அப்படின்னா இது. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு ஒரு லைன் வரையறோம் அப்படின்னா இதுக்கு ஆல்டிடியூட் இது. சேம் இதே என்ன இது எல்லாமே ஒரே சேம் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷனும் என்னதுதான்? கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது if any triangle concurrent point in integral angular bisector. angular bisector integral ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இதுல இன்சைட்ல இதுதான் ஆங்கிள், ஆங்கிள பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிளரை பைசெக்ட் பண்ணுது. அப்ப இந்த ஆங்கிள பைசெக்ட் பண்றோம் அப்படின்னா இத 2 பார்ட்டியும் ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணுது. அததான் இங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிளையும் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலா என்ன பண்ணுது? ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இதுதான் இன் சென்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், பைசெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷனுமே என்னவா இருக்கு? கரெக்டா இருக்கு. ஸோ 3 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஆல் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ஓகே, 1 2 3மே கரெக்டா தான் இருக்கு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கம்ஸ்கிரிப்ட், சர்க்கம்சென்டர்னு வரும். சர்க்கம்சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் சைடு கொடுத்திருக்காங்க. ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்க்கம்சென்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சர்க்கம்சென்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுல ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்சென்டரோட ரேடியஸ் என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னா ABC divided by 4 into ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கம்சென்டருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா ஏரியாவுக்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா ரூட் ஆஃப் s into s minus a s minus b
and s minus cன்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணாதான் அந்த ஃபார்முலால ஏபிசிக்கு வேல்யூவா அப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அப்ப அதோட சைடு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க, பிக்கு 20 பிளஸ் சிக்கு 21. இது மூணையும் கூட்டி என்ன பண்ணணும் 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 2ஆல இது மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 54 டிவைடட் பை 2. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 27 கிடைக்கும். அப்ப எஸ் ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்ப எஸ் ஓட வேல்யூ கொண்டு வந்து ஏரியாவுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் தெரியுமா. எஸ்ங்கிறது 27 அண்ட் எஸ்க்கு 27 மைனஸ் ஏக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் 13 கொடுத்துட்டாங்க. ஸோ 27 மைனஸ் 20 and 27 மைனஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க சிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 21. ஸோ இதை ரூட்ல இருந்து என்ன பண்ணணும் வெளியில எடுக்கணும். அப்போ 27 அப்படியே தான் இருக்கும். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 4 1 இருக்கும் இல்லையா, இன்ட்டு அண்ட் இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 இருக்கும், இன்ட்டு இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 இருக்கும். ஸோ இது ரூட்ல இருக்கு இல்லையா, ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம் ரூட் ஆஃப் கேன்சல் பண்ணணும்னா இதை ஸ்கொயர் வேல்யூவா மாத்திக்கலாம். ஸோ ஸ்கொயரானா இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஓட ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு மாத்திக்கலாமா. ஓகேவா, 3 9 இன்ட்டு 3. ஸோ இதை இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 14 இருக்கு, 14 ஸ்கொயரா மாத்தணும். அதுக்குள்ள இருக்க ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்கொயரா எழுதிக்கலாமா. 3 ஸ்கொயர்டு இன்ட்டு என்ன வேல்யூ இருக்கு 3 ஸ்கொயர்னா 9, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 5ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஓகே, அடுத்தது என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட்குள்ள 7 வேல்யூ அப்படியே தான் இருக்கு. அடுத்தது 6. இதுல இருந்து ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா என்ன எழுத்துக்கலாம், ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா இந்த 3 வெளியில எடுக்கலாம், இந்த 3ஐயும் வெளியில எடுக்கலாம். அடுத்தது வேற வேல்யூஸ் எதையும் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் டைரக்டா மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வேல்யூ இருக்கும் 15 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் 3 15 636 7 42. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9 அண்ட் ரூட்டு 42 இது ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா 126. இது எல்லாத்தையும் மாத்தி ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 126ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்ப எஸ் என்னங்கிறதும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏரியா என்னங்கிறதையும் ஃபைன் பண்ணிட்டோம். அப்ப ஏரியாவோட வேல்யூ 126 அப்படின்னா இப்ப ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஏவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க, பிக்கு 20 கொடுத்துருக்காங்க, சிக்கு 21 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியாவோட வேல்யூ 126. ஓகே, அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ்னு வரும். 26 அப்படிங்கும் போது 12 21 இதையுமே கேன்சல் பண்ணுமா 3ஆல கட் பண்ணலாமா 2 7 இருக்கும். இன்னும் வேற என்ன டேபிள்ல கட் பண்ணலாம் 6 வேற எதுவும் என்ன பண்ண முடியும் கட் பண்ண முடியாது. ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ண 3 15 5 1 6 65 டிவைடட் பை 6. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் அண்டு 8 3 சென்டிமீட்டர் யூனிட்ஸ்னு வரும் இல்லையா. ஸோ 10.83 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா சர்க்கம்சென்ட், அதாவது இங்க கொடுத்துருக்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன பண்ணுவோம் பேஸ் பிளஸ் பெர்பெண்டிகுலர் ரெண்டையும் ஆட் பண்ணி ஹைப்போதெனியஸை மைனஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் 2ஆல டிவைட் பண்ணுவோம். இதுதான் என்னது பேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பெர்பெண்டிகுலர், இது பெர்பெண்டிகுலர் அண்ட் பேஸ், இது ஹைப்போதெனியஸ். இது ரெண்டையும் கூட்டிட்டு இதை மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 14 மைனஸ் 10 டிவைடட் பை 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது 2ங்கிறது தான் கிடைக்கும். அப்போ 2 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ரேஷியோ. இங்க கொடுத்துருக்கிறது ஆங்கிளோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க. சர்க்கம் ரேடியஸ் இஸ் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கம் ரேடியஸ் மட்டும் என்ன கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும் இதோட ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னவா கொடுத்துருக்காங்க ரேஷியோவா கொடுத்துருக்காங்க. அப்ப 2x பிளஸ் 4x பிளஸ் 6x எடுத்துக்குவோம். நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் அப்படின்னாலே ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸையும், அதாவது 3 கோணங்களின் கூடுதல் எப்பவுமே எப்படிதான் இருக்கும் 180 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதை ஈக்குவல் பண்ணோம்னா எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12x is equal to
18 கிடைக்கும். ஸோ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் 15 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 15 தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒவ்வொருத்தரும் என்ன ஆங்கிள் இருப்பாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஏன்றது எவ்வளவு இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன இருக்கு 2ன்னு இருக்கு. அப்ப 2 × 15 எவ்வளவு இருக்கும் 30 டிகிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள். செகண்ட் ஆங்கிள் அப்படின்னா இது எவ்வளவு இருக்கும் 60 டிகிரி இருக்கும் இல்லையா. 4 × 15 அப்படின்னா 60 டிகிரி இருக்கும். 6 × 15 அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 90 டிகிரி இருக்கும். இப்போ மூணோட ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சர்க்கும் ரேடியஸ் இஸ் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கும் ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏபிசி மூணையுமே என்ன பண்ணணும் ஃபைண்ட் பண்ணணும். ஏபிசி எப்படி எழுதலாம் அப்படின்னா 2r sin a sin a ன்னு எழுதுவோம். அதே மாதிரி 2r sin b and 2r sin c-ங்கிறதா. ஸோ இதோட வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, அவங்களே சர்க்கும் ரேடியஸ் என்ன பண்ணிட்டாங்க 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 12 சென்டிமீட்டர் கொண்டு வந்து இந்த ரேடியஸோட அப்ளை பண்ணி சைன் வேல்யூவை என்னங்கிறத ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ 2ங்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். 12 என்ன இருக்கு இங்க ஆறுங்கிறதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சர்க்கும் ரேடியஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 12 இன்ட்டு சைன் ஏ. சைன் ஏக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப சைன் 30 டிகிரின்னு இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி சேம் இதையும் மாத்தணும் அப்படின்னா 2 × ஆருக்கு 12 இன்ட்டு சைன் பிக்கு என்ன வேல்யூ இருக்கு 60 டிகிரி. ஓகே. அதே மாதிரி தேர்ட் ஒன்னு சிக்கு 2 × 12 இன்ட்டு சைன் 90 டிகிரி. தேர்ட் ஆங்கிள் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இதோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். சைன் 30 டிகிரினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 1/2ன்னு தெரியும் இல்லையா. அப்ப சைன் 30 டிகிரினா 1/2. சைன் 60 டிகிரி அப்படின்னா என்னன்னு எழுதுவோம் √3/2ன்னு எழுதுவோம். சைன் 90 டிகிரினா 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, இது டிவைட்ல இருக்குது இங்க 12. அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 6 × 12 கிடைக்கும். ஸோ இதையுமே அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 2 இதையும் கட் பண்ணோம்னா 6. 6 × 12 √3. அப்ப √3 12 இருக்குமா, இல்ல 12 √3ன்னு எழுதிக்கலாம். அப்ப 12 √3ன்னு எழுதிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ங்கிறது அப்படியே தான் வரும். சைன் 90 டிகிரி 1ன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 24ன்னு கிடைக்கும். ஓகேவா. அப்ப 24. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. 12 √3 and 24 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் ட்ரையாங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர் மோர் தென் த சர்க்கும் ரேடியஸ். சர்க்கும் ரேடியஸ்ல 6 சென்டிமீட்டரோட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்ன சொல்லியிருக்காங்க சர்க்கும் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இதோட ஹைட் மட்டும் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே 6 சென்டிமீட்டர் ஓல இருந்து பி. இதுதான் ஓ சென்டர் பாயிண்ட். இதுக்கு நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஏ அண்ட் பி. இதுக்கு சி அண்ட் இது டின்னு வச்சுக்கோ. இது சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா இது சைடு ஏ, இதோட சைடு ஏ அப்படின்னு எடுத்தோம்னா இதோட பாதி தான் என்னவா இருக்கும் இங்க இதோட வேல்யூ இருக்கும். அப்ப a/2ன்னு இருக்கும், இங்க a/2ன்னு இருக்கும். ஓகேவா. அப்ப இதுல ஃபைண்ட் பண்ண வேண்டியது 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சர்க்கும் ரேடியஸ்ல இருந்து தான் மோர் தென்னா கொடுத்துருக்காங்க. அப்ப சர்க்கும் ரேடியஸ் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இதை விட என்னவா இருக்கும் 6 அதிகமா இருக்கும். இங்க இருக்கிறது சர்க்கும் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை விட இன்னும் 6 அதிகமா இருக்கும். அப்ப டோட்டலா இதோட ஹைட் எவ்வளவு இருக்கும் 12 சென்டிமீட்டர்னு இருக்கும் இல்லையா. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா √3/4 × a². அதே மாதிரி இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஹைட்டோட வேல்யூ வச்சுதான் ஏ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப ஹைட் கண்டுபிடிக்கணும்னா √3/2 ஏன்னு தான் இருக்கும். ஓகேவா. அப்ப ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனாதான் என்ன பண்ண முடியும் இந்த a² ஃபைண்ட் பண்ண முடியும். ஏரியா தான் கேக்குறாங்க இல்லையா. அப்ப சோ இதை எப்படி எழுதிக்கலாம் √3/2. இதோட ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை விட ஏ வேல்யூ இன்னும் மோர் தெனா இருக்கும். அப்ப இது 2 பார்ட் அப்படின்னா இன்னொரு பார்ட் அதிகமா இருக்கும். இதுதான் 2 பார்ட்னா இது 2 பார்ட் அப்படின்னா இதை விட மோர் தெனா இருக்கும். 2 பார்ட் தான் 12 அப்படின்னா 1 பார்ட் என்னவா இருக்கும் 6ன்னு இருக்கும். அப்ப 6 மோர் தெனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 மோர் தெனா இருக்கும்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப 12னா இங்க எவ்வளவு இருக்கும்
18 இருக்கும் இல்லையா? அப்ப இது ஈக்குவல் டு இந்தாண்ட வந்துச்சுன்னா ஏ வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணலாமா? அப்ப ஏ வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12√3 அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்ப 12√3ங்கிறது ஏவோட வேல்யூ அப்படின்னா இப்ப ஏரியா ஃபைண்ட் பண்ணலாமா? ஏரியா ஃபைண்ட் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா? √3 டிவைடட் பை 4. ஏரியானா 12√3 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லையா? அப்ப ரூட்ல இருந்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12ங்கிறது 144ன்னு இருக்கும். இது ரூட்ல இருந்து இது கேன்சல் ஆயிடும் இல்லையா? ஸ்கொயருக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9 இருக்கும். அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 144னா 432ன்னு இருக்கும் இல்லையா? இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 432ன்னு இருக்கு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது அப்படின்னா √3 டிவைடட் பை 4 432 இருக்கு. இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 and 0 8ன்னு இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 108√3ங்கிறது தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ பி அண்ட் ஏசி, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஏ பி சின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கான். அண்ட் ஏபி அண்ட் ஏசி ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது பி அண்ட் சிங்கிற லைனுக்கு பேரலா ஒரு லைன் மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏசிக்கும் ஏபிக்கும் மிட் பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? XY இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் மிட் பாயிண்ட். ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட், ஏ அண்ட் சிங்கிற சைட்ல மிட் பாயிண்ட். ஓகேவா? இதுதான் எக்ஸ், இது ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி பிளஸ் சிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. பி சி பிளஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு இருக்கும்? 18 யூனிட்ஸ் இருக்கான். தென் ஃபைண்ட் த பிசி மைனஸ் எக்ஸ்ஒய் என்னன்னு கேட்கறாங்க. பிசியையும் எக்ஸ்ஒய்யையும் மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்னு கேட்கறாங்க. அப்ப இதுல யாராவது ஒருத்தரோட வேல்யூ தெரிஞ்சாதான் அதை மைனஸ் பண்ணா என்ன வரும்னு கண்டுபிடிக்க முடியும். சோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா பிசியோட வேல்யூ 1 அப்படின்னா எக்ஸ்ஒய் எப்படி இருக்கும்? இதுல பாதியா தான் இருக்கும் இல்லையா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிசி பிளஸ் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு தான் 18ன்னு சொல்லியிருக்காங்க. பிசியோட வேல்யூ எக்ஸ்ஒய் எப்படி இருக்கும்? பிசியோட பாதியா இருக்கும். சோ அதே மாதிரி இங்க எழுதலாமா? பிசி பிளஸ் XY எப்படி இருக்கும்? BC யோட பாதி. அப்ப BC டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 18 எழுதுறோம். அப்ப இது என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3ங்கிறது பிசியை காமனா இந்த 2ங்கிறது இந்தாண்ட வருமா? அப்ப 2 இங்க 2 இருக்கும், இங்க 1 இருக்கும். பிசியை காமனா எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு இருக்கும். அப்ப 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 18 இருக்கும். அப்ப இது என்ன சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 3க்கு இந்த 3யை கட் பண்ணோம் அப்படின்னா 6ன்னு இருக்கும் இல்லையா? இந்த 2 அந்தாண்ட போனுச்சுன்னா பிசியோட வேல்யூ எவ்வளவுன்னு கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். அப்ப பிசி 12 அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க? பி மைனஸ் எக்ஸ்ஒய் என்னங்கிறத கேக்குறாங்க. சோ ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாமா? பிசிங்கிறது 12 பிளஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 18. சோ இங்க மைனஸ் தான் நம்மள கேக்குறாங்க. சோ மைனஸ் பிசி மைனஸ் எக்ஸ் ஒய் இதுதான் நம்மள கொஸ்டினா கேட்கறாங்க இல்லையா? பிசிங்கிறது 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஒய்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. ஒய் இஸ் ஈக்குவல் டு 18ன்னு தெரியும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருமா? சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது இது ஈக்குவல் டு இந்தாண்ட வந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் என்னங்கிறது இருக்கும்? 6ன்னு இருக்கும். இப்போ 6ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 6 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.